முருகன் ஆலயம்னு தானே அழைக்கப்படுது. உகந்தை முருகன் ஆலயம்னு அழைக்கப்படுது. அப்ப அது ஏன் காரணம் சொல்றாங்க. இப்ப நம்மளுடைய சூரன். சூரன் ஏன் சாரி முருகன் ஏன் தோற்றம் பெற்றாரு? சொல்லுங்க பாப்போம். முருகன் ஏன் டீச்சர் இந்த அவதரிச்சாரு? சூரனை வதம் செய்யறதுக்கு. சூரனை வதம் செய்யறதுக்கு. இப்ப இந்த சூரன் என்பவன் பிள்ளைய ஆஹ் சிங்கமும் ஆசுரன், தாரகாசுரன் இருக்கிறாங்கன்னா அசூரன். அப்ப இவர் என்ன செய்யறான்னா வெள்ளி பொண்ணு அந்த இது இரும்பால கோட்டைகள் அமைச்சு தேவர்களை சிறைப்பிடிச்சு வச்சு துன்பப்படுத்தினார். தேவர்கள் எல்லாத்தையும் சிறைப்பிடிச்சு வச்சு துன்பப்படுத்தினாங்க. அப்ப இத போய் சிவபெருமான்ட்ட முறையிட அவர் முருகனை தோற்றுவிச்சதாக சொல்லப்படுகிறது. சரவண பொய்கையில 6 குழந்தைகளாக முருகன் அவதரிச்ச கதை நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஏன்னா அப்ப அப்படிப்பட்ட முருகன் அந்த சூரனை அழிக்கிறார். ஏன்னா சூரனை அழிக்கிறார். அப்ப அந்த விரதத்தோட தொடர்பட்ட கந்த சஷ்டி எல்லாம் இருக்கு. அப்ப இந்த மகேந்திரபுரி மகேந்திரபுரியில தான் அந்த சூரன் தேவர்களை சிறைப்பிடிச்சு வச்சாரு. அப்ப அந்த மகேந்திரபுரியில போயிட்டு என்ன செய்யறாரு? அந்த சூரன் எல்லாத்தையும் அழிச்சிட்டு முருகன் போயிட்டு அவருடைய கோயில் அமைத்த முருகன் போய் தங்கிய இடம் தான் பிள்ளைகள் திருச்செந்தூர் ஆலயம். மகேந்திரபுரியில போர் புரிந்துட்டு சூரனை அழிச்ச பிறகு அவர் போறாரு எங்க? திருச்செந்தூர்ல கோயில் அமைச்சிருக்க போறாரு திருச்செந்தூருக்கு. அதனாலதான் நீங்க பாருங்க திருச்செந்தூர் ஆலயத்துல வந்து சூரன் போர் கந்த சஷ்டி விரதம் மிகவும் சிறப்பாக அனுஷ்டிப்பாங்க. அதையும் நாங்க டிவில எல்லாம் ரொம்ப காட்டுவாங்க. சரியா? அப்ப இந்த திருச்செந்தூருக்கு போறதுக்கு முன்னுக்கு இறைவன் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இந்த திருச்செந்தூர் போற வழியில தான் இந்த உகந்தை அப்படிங்கிற இடம் வந்து தனக்கு ஏற்றது அப்படின்னு சொல்லி அங்க போய் தங்குனதாக சொல்லப்படுகிறது புராண கதைகள்ல. அதனால்தான் தனக்கு உகந்த இடமாகையால் உகந்தை என பெயர் பெற்றது. அப்ப அங்க தங்கி இருந்துட்டு தான் அவர் எங்க போறாரு? திருச்செந்தூருக்கு போனதாக கூறப்படுகிறது. சரியா? பாருங்க இதுல சொல்லப்பட்டிருக்கு. மகேந்திரபுரியில் சூரன் போர் நிகழ்த்திய பின்னர் திருச்செந்தூர் திரும்பும் வழியில் இவ்விடம் தனக்கு உகந்தது என கூறி முருகன் தங்கிய இடமாகையால் உகந்தை முருகன் ஆலயம்னு இது அழைக்கப்படுகிறது. சரியா? இப்ப இங்க வந்து மத்த கோயில்கள் எல்லாம் நான் என்ன செய்வாங்க? பொங்கல் கொடுப்பாங்க, விபூதி கொடுப்பாங்க, பிரசாதங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த ஆலயத்துல பிரசாதமாக அவல் வழங்கப்படுகிறதாக கூறப்படுகிறது. சரியா? அடுத்து சொல்றாங்க இந்த சுனைகள் இந்த 7 நீர் சுனைகளையும் தீர்த்தமாடி இறைவனை வழிபட்டா எங்களுடைய 7 ஜென்ம பாவங்கள் நீங்கும், நாங்க செஞ்ச பாவம்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரியா? அடுத்து இந்த ஆலயத்துக்கு போற இடங்கள் சித்தர்களுடைய சமாதிகள் இருக்கிறதா சொல்றாங்க. அடுத்து இந்த பாருங்க பிள்ளை இந்த மலை வள்ளிகிரி மலை இருக்குதானே அது அன்மீதத்தாக கடல் இருக்குன்னு சொல்றாங்க. கடல் எப்படி இருக்கும் பிள்ளையர்? சொல்லுங்க பாப்போம். கடல் எப்படி இருக்கும்? பரந்த அளவுல காணப்படும். பரந்த அளவுல இருக்கும். வேற வேற எப்படி இருக்கும்? சொல்லுங்க. அலைகள் வந்து சத்தமா இருக்காதா? காற்று வீசும் டீச்சர். சத்தமா இருக்கும் தானே? ஏன்னா கடல் அலை வந்து எப்பயுமே சத்தமா இருக்கும். கடல் வந்து இருந்துச்சுன்னா எப்பயுமே அலை சத்தங்கள் ஒரு இது அந்த இது வந்து ஒரு சத்தமா இருக்கும். அப்ப இதுல இன்னொரு கதை ஒண்ணு சொல்றாங்க. என்னன்னு சொன்னா அந்த கடல் வந்து சத்தம் அலைகள் வந்து சத்தம் கேட்காது அமைதியாக இருக்குமா அந்த கடல். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த சத்தம் வந்து வள்ளிக்கு இரைச்சலை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுக்காக முருகன் அமைதியாக அந்த கடலை இருக்க சொன்னதாக ஒரு புராண கதைகள்ல சொல்றாங்க. அதனால அங்க உள்ள கடல் வந்து அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு இந்த முருகனும் வள்ளியும் விளையாடிய தடங்கள், அடுத்து வள்ளி மஞ்சள் தேய்ச்சி குளிச்ச தடங்கள் அதெல்லாம் இப்பயும் அந்த ஆலயத்துல இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. சான்றுகள் அந்த ஆலயத்துல முருகன் வந்து தங்கி இருக்கிற சான்றுகள். அடுத்து வாங்க பாருங்க இந்த முருகனும் வள்ளியும் வந்து தங்க தோணியில அந்த கடல்ல தங்க தோணியில வந்து இறங்கியதாகவும் அந்த தங்க தோணி தற்போது கல்லுருவாக மாறி அங்க இருக்கிறதாகவும் சான்றுகள் சொல்றாங்க. அப்ப இவ்வாறு அந்த அந்த முருக ஆலயம் தோற்றம் பெற்றக்குரிய
கதைகள் சொல்லப்படுது பிள்ளைகள். சரியா? எப்படி இருக்கு லொகேஷன் நல்லா இருக்கு. அப்படி போகும் வருவையில் ஓ அப்போ வாங்க நல்ல லொகேஷன் மயிலெல்லாம் நிற்கிது மேலுக்கு என்ன முருகன் இருக்குங்க. நான் கூடுதல் அஞ்சு இதில் இருக்கிறீங்களா? அப்போ நீங்கள் இதில் உங்களுக்கு இருங்க உடனே நாங்கள் கூடுதலா நீங்கள் இருக்கு வந்தா இல்லை அவருக்கு நீங்கள் ஏறுங்க. ஹலோ வணக்கம். நாங்கள் இந்த கோயில் ஐயாவோட ஒரு நேர்காணல் ஒன்று செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் வள்ளியம்மாள்ற மலையில் நிற்கிறோம். ஐயா தான் நிற்கிறாரு. அதனால் முருகன்ற மலை இருக்குது. சரியா சூரியன் உதிச்சு வர டைமில் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா ஐயா சொல்லுங்க ஐயா, இந்த கோயில்ற வரலாறை பற்றி சொல்லுங்க ஐயா. ஒரு எல்லாருக்கும் முதல் அன்பான வணக்கம். இந்த ஆலயம் வந்துட்டு 2 விதமான இதை கொண்டிருக்கு. ஒன்று ஒரு சரித்திரம் சொல்லுது ராவணன் காலம். இப்போ அதில் வந்து ராவணன் இங்கே 3 கோயில் இந்த மலையில், அதாவது இந்த வள்ளி மலையில் வந்துட்டு 3 கோயில் அமைச்சு முருகன் வள்ளி இல்லை இதில் முருகன் வைக்கல அவர். அதில் இருந்தது 3 கோயில். என்னென்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் சிவன், விஷ்ணு, இது பிரம்மா. இந்த 3 கோயில் அவர் வச்சிருந்திருக்கார். அதாக மட்டக்களப்பு மாநிலத்தில் என்ற புத்தகத்தில் சொல்லியிருக்கு. இப்போ அது ராவணண்ட காலத்திலிருந்தே அது அவங்க இங்கே இந்த வழிமுறை இருந்ததாகவும், வழிபாட்டு முறை அதில் ஒரே ஒரு கொடிக்கம்பம் இந்த மலையில் இருந்ததாகவும், இந்த 3 கோயில்களுக்கும் சேர்த்து ஒரு கொடிக்கம்பத்தில் தான் கொடியேற்றி ராவணண்ட காலத்தில் இங்கே அவங்க வழிபட்டிருக்காங்கன்றது மட்டக்களப்பு மாநிலம் சொல்லுது. அடுத்த விஷயம் இன்னொரு அதுக்கு பிற்பட்ட ஒரு காலம் எப்படி வருதுன்னு சொன்னால், இப்போ முருகண்ட வரலாற்று ரீதியாக இது உகந்தை என்கின்ற ஒரு இடத்துக்கு இது எப்படி மாறுதுன்னு சொன்னால், இப்போ வரலாற்று ரீதியாக பார்க்கக்குள்ள முருகண்ட காலம் வந்துட்டு தேவர்களோட அவர் சண்டை பிடிச்சி வள்ளி திருமணமாக தெய்வானையை திருமணம் பண்ணிட்டு அப்புறம் அங்கேருந்து அரச குலங்கள் இதுகளையெல்லாம் நிலப்புலங்கள் இதெல்லாம் அவங்களோட இடங்களுக்கு எடுத்து கொடுத்து அவர் இந்த இடத்துக்கு வாரதாக, அதாவது வள்ளி என்கின்ற ஒரு பெண். இப்போ அவள் வந்துட்டு முருகனை மிகவும் நேசித்து உள்ளூரை வணங்கினத்தால் அவள் இந்த ஏரியா இங்கே தான் இருக்கா. இந்த அதாவது கதிர்காம பகுதி குறவர்கள் கண்ட இடத்துல அப்போ அங்கே வரணுமென்ற நோக்கத்துக்காக இவங்க இங்கே வரார். அப்போ இங்கே வந்த உடனே தான்
சித்தர் அவங்களோட குலாம் சித்தர்கள் அவர் எல்லாரோடையும் இங்கே வந்து அது வந்துட்டு சரித்திரத்தில் அது ஒரு தங்க தோணியாகவும் பேழையாகவும் அந்த கடற்கரையில் இருக்கிற இடம். அப்போ அங்கே அந்த தங்க பேழையாக அந்த வரலாற்று ரீதியான புத்தகத்தை வச்சு தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதில் எந்த அளவுக்கு தெளிவான சிந்தனை இருக்கும், தெளிவான விடயங்கள் இருக்கும்ன்றது எங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஏன்னா எங்களுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது எவ்வளவோ விஷயங்கள் நடந்து கொண்டு இது சரி இது பொய் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் தான் இந்த ஆன்மீக விஷயத்துக்குள்ளே இருக்கு. அப்போ அந்த தோணியை இங்கே உள்ள காட்டுவாசிகள் வேடர்கள் வந்து அதை உடைச்சி தங்கம் என்கின்ற இது தெரிஞ்சதுக்கு பிறகு ஆக்கள் அதை உடைச்சி கிடைச்சி இப்படி இது பண்ணுனா இனி அதை படத்தை வச்சிருந்தா இருக்கிறவங்களோட ஆசையை தூண்டிடுமன்ற நோக்கத்துக்கு அடிப்படையில் அவர் என்னஞ்சா அதை அப்படி அவ்வளோத்தையும் கல்லாக்கிட்டான். கல்லாகின தோணி அந்த அடையாளங்கள் எல்லாம் அங்கே இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த கல்லாக்குனதுக்கு பிற்பாடு அவர் இங்கே வந்து இந்த இடத்துல உகந்து எடுத்த இடம் என்று சொல்லப்பட்டதால இந்த இடத்துல அவங்க ஒரு இதை அடிச்சு ஒரு அதாவது கொத்துக்குலையால் வந்தவங்க எல்லாரும் ஒரு இதை ஒன்று அடிச்சு இங்கே தங்குன அந்த இடம்தான் இப்போ இருக்கிற மூலஸ்தான இடமாக முருகன் வீட்டு இருக்கிற அங்கே வேல் மட்டும்தான் இருக்கு. சிலையோ இதோ எதுவும் இல்லை. முன்னுக்கு மட்டும் அந்த இப்போ வழிபாட்டு முறைக்கு சிலை வச்சிருக்காங்களே தவிர அந்நேரம் அந்த வேல் மட்டும்தான் இந்த ஞானத்துக்கான ஒரு அடையாளம் மட்டும்தான் இருந்தது. அப்போ அதுதான் இப்பயும் அங்கே இருக்குது. பின்னுக்கு அது எப்பயும் திரை விளக்குறது இல்லை. ஆனால் முன்னுக்கு இருக்கிற அந்த இப்போ இருக்கிற வழிபாட்டு முறை ஆகம வழிபாட்டு முறைக்காக சிலையொண்ட முன்னுக்கு வச்சு வழிபாட்டை நடத்துகிறாங்க. அதுக்கு முதல் அப்படி இருக்குல்ல, தனி வேல் மட்டும்தான் அதில் இருந்து இப்பயும் அந்த வேல் பின்னுக்கு இருக்குது, திரை இருக்குது. திரைக்கு முன்னுக்கு தான் வழிபாடு நடக்கும். இது நீங்கள் எவ்வளோ காலம் ஐயா இந்த கோயிலில் ஐயாவா இருக்கீங்க? இது இப்போ ஐயர்ன்னு சொல்கிற ஆக்கள் கூட இது வந்துட்டு எங்கட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 வயசுலேருந்து எங்கட சரியா பிள்ளை மீதிய பாப்போம். பிறகு இப்ப வினாக்கள் எழுதுங்க பாப்போம். உகந்தை முருகன் ஆலயம் தலைப்பு போடுங்க. இதுல இன்னொன்று சொல்ல மாத்திட்டே, கதிர்காம உற்சவம் ஆரம்பமானவுடன் அந்த கதிர்காம உற்சவம் எப்ப நடக்குதோ அப்பதான் பிள்ளைகள் இங்கேயும் உற்சவம், கதிர்காம ஆலயத்துல உற்சவம் இருக்கிற காலத்துல. சரியா? உகந்தை முருகன் ஆலயம் தலைப்பு போட்டுட்டீங்களா? அமைவிடம் அடுத்தது போடுங்க. உன்னஸ்கிரியில் அமைந்துள்ள 3 மலைகளையும் மலை முதலாவது அமைவிடம் பிள்ளைகள். அடுத்த 2வது போடுங்க. உன்னஸ்கிரியில் அமைந்துள்ள 3 மலைகளையும் அம்மலையில் உள்ள கோயில்களையும் பெயரிடுக. யார் யாருக்குங்கிறது தான் வினா. எந்தெந்த கடவுளுக்குங்கிறது. எஸ்கியூஸ் டீச்சர், 2வது கேள்வி இன்னும் சொல்ல முடியுமா? உன்னஸ்கிரியில் அமைந்துள்ள 3 மலைகளையும் அங்கு அமைந்துள்ள இறைவனையும் பெயரிடுக. இல்லாட்ட ஆலயத்தை குறிப்பிடுக. எப்படி வேணாலும் போட்டுக்கொள்ளுங்க. அடுத்து இவ்வாலயத்தின் தீர்த்தம் பற்றி குறிப்பிடுக. ஆலயத்தின் தீர்த்தம் பற்றி குறிப்பிடுக.
தேடினா கிடைக்காதுக்குள்ள அம்மா உங்க லைட் ஏனா ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஏனா கேஸ் தோட்டுவாங்க அம்மா வீட்டுல உள்ளது இவ்வளவு டேஸ்டா இருக்கு பார்க்கலாம். ஓ இவ்வாலயத்தின் தீர்த்தம் பற்றி குறிப்பிடுக. அடுத்து ஏன் உகந்தை முருகன் ஆலயம் என அழைக்கப்பட்டது? ஏன் உகந்தை முருகன் ஆலயம் என அழைக்கப்பட்டது? அக்கா குத்துங்க. கொஞ்சம் 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 சாப்பிடுவாங்க சரிம்மா. அக்காவுக்கு அக்கா எனக்கு அப்பா கேளுங்க, அக்காவுக்கு கொடுத்துருங்க. உகந்தை முருகன் ஆலயம் என ஏன் அழைக்கப்பட்டது? அடுத்து இங்கு பிரசாதமாக வழங்கப்படுவது என்ன? இங்கு பிரசாதமாக வழங்கப்படுவது என்ன? ம் இவ்வாலயத்தில் வருடாந்த உற்சவம் எப்போது நிகழும்? இவ்வாலயத்தின் வருடாந்த உற்சவம் எப்போது நிகழும்? அடுத்து இவ்வாலயத்தில் காணப்படும் வரலாற்று சான்றுகளை குறிப்பிடுக. இல்லாட்டிய ஆதாரங்கள். இவ்வாலயத்தில் காணப்படும் ஆதாரங்கள் பற்றி குறிப்பிடுக. இது வராதாமா போங்கம்மா. பூச்சி வராது வீசன் நான் பார்த்துட்டு போச்சேன்.
டீச்சர் எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க பிள்ளை. யாரா இப்ப பேசுனீங்களா?
Excuse me, teacher. Excuse me, teacher. ஆ? Teacher. Excuse me, teacher. Yeah. Excuse me.
சரியா பிள்ளைகளப்ப இத கதிர்காம தளத்தை பத்தி ஃபுல்லா விளங்குச்சா? ஆ விளங்குச்சா? எஸ் டீச்சர். வரலாறு விளங்குச்சா? எஸ் டீச்சர். ஆ விளங்குச்சு சரி. டீச்சர். மொனராகலையில அமைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது எல்லாம் பாத்தீங்க. அடுத்து இதுல இன்னும் ஒரு விஷயம் சொல்லியிருக்கான் பிள்ளையர். எல்லாளன மன்னன் போர்ல வென்று துட்டகைமுனு மன்னன் அந்த ஆலயத்துக்கு நேர்த்தி கடன் வைத்ததாக மகாவம்ச நூல்ல சொல்லப்படுது. அதான் வரலாற்று நூல் தானே. அப்ப அதுல அந்த குறிப்பு இருக்கு. அப்ப துட்டகைமுனு மன்னனும் அந்த ஆலயத்தை வழிபட்டு மானியங்கள் வழங்கியிருக்காரு. அடுத்து நாங்க பார்த்தோம் இங்க கருவறை மூடப்பட்டு மௌன பூசை தான் நடக்கும். அதை செய்யறது வந்து கப்புற ஆலை. அடுத்து திருவிழா காலத்துல யந்திர தகடு வச்சு அந்த வெள்ளை துணியால மூடி பிறகரெல்லாம் செய்யறாங்க. அது பாத்தீங்க. அடுத்து இந்த ஆலயத்துல பிள்ளையார் செல்ல கதிர்காமம் இருக்கு, வள்ளியம்மனுக்குரிய ஆலயங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஏன்னா வருடாந்த உற்சவம் ஆடி மாசத்துல தீர்த்தம் வந்து மாணிக்க கங்கை. இங்க வந்து கட்டாயம் செல்ல கதிர்காமத்துக்கு போயிட்டு தான் அந்த ஆலயத்துல போயிட்டு இறைவனை வழிபடுறாங்க. அடுத்து இங்க இருக்கிற இறைவனுக்கு இன்னொரு பெயர் இருக்கு பிள்ளைகள், கற்பூர கந்தர். ஏன்னு சொன்னா அந்த திருவிழா காலங்கள்ல அந்த கற்பூர சட்டி எடுத்து நிறைவேற்ற ஒரு இது இருக்கிறனால இவருக்கு ஒரு பெயர் இருக்கு, கற்பூர கந்தன் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு பிள்ளையர். அடுத்து எனக்கு சொல்லுங்க, இவர் கற்பூர கந்தனா? நல்லூர்ல இருக்க இறைவன் என்ன கந்தன்? ஆ? போங்க. நல்லூர்ல இருக்கிற இறைவன் அலங்கார கந்தன். அலங்கார கந்தன். அடுத்து சொல்லுவாங்க செல்வ சந்நிதி வந்து அன்னதான கந்தன். இப்படி ஒவ்வொரு பெயர் இருக்கு ஒவ்வொரு கடவுளுக்கும். அப்ப இங்க இருக்கிறவர் வந்து கற்பூர கந்தன். ஏன் அந்த பெயர் சொல்லி அழைக்கப்படுறான்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து இந்த ஆலயத்தினுடைய தலத்தை பத்தி அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியிருக்காரு. அதே மாதிரிக்கே நவாலியூர் சோமன் சுந்தர புலவர் பாடலும் பாடியிருக்காரு. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? இப்ப வினாக்கள் எழுதுங்க, குயிக்கா எழுதுங்க. இன்னைக்கு ஆலயத்தை முடிக்கணும் பிள்ளைகள், குயிக்கா எழுதுங்க. கதிர்காமம் போட்டாச்சா? அமைவிடம், அமைவிடம், இறைவன், இறைவன், தீர்த்தம், தீர்த்தம். சரியா? அமைவிடம், இறைவன், தீர்த்தம். இதோட பெயரிடணும். அடுத்து இவ்வாலயத்தை பற்றி மகாவம்சம் கூறும் விடயம் என்ன? இவ்வாலயத்தை பற்றி மகாவம்சம் கூறும் விடயம் என்ன? இல்லாட்டி மகாவம்ச நூலில் குறிப்பிடப்படும் விடயம் யாது? எப்படி வேணாலும் போட்டுக்கொள்ளும். அடுத்து இங்கு எவ்வாறான பூசை முறை இடம்பெறுகின்றது? இவ்வாலயத்தில் எவ்வாறான பூசை முறை இடம்பெறுகின்றது? பூசை செய்பவர் எவ்வாறு அழைக்கப்படுகின்றார்? இவ்வாலயத்தில் வருடாந்த உற்சவம் எவ்வாறு இடம்பெறும்? அந்த வீடியோல பார்த்தது இருக்கேன்னா அப்ப அதுகளை வச்சுக்கிட்டு நீங்க எழுதுங்க. இவ்வாலயத்தில் இடம்பெறும் வருடாந்த உற்சவம் எவ்வாறு இடம்பெறும்? அடுத்து வருடாந்த உற்சவம் எப்போது இடம்பெறும்? வருடாந்த உற்சவம் எப்போது இடம்பெறும்? டீச்சர் அந்த கலகம் திரும்ப சொல்றீங்க? அஞ்சாவது கேள்வியா? அஞ்சாவது கேள்வி என்ன பிள்ளை?
வருடாந்த உற்சவம் எப்போது நிகழும் எழுதுனீங்களா? அடுத்து கதிர்காமத்துக்கு செல்பவர்கள் கதிர்காமத்துக்கு செல்பவர்கள் எவ்வாலயத்தை தரிசித்து செல்வதை எவ்வாலயத்தை தரிசித்து செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். டீச்சர் கேள்வி கொஞ்சம் கதிர்காம ஆலயத்துக்கு செல்பவர்கள் எவ்வாலயத்தை தரிசித்து செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இவ்வாலய முருகன் ஏன் கற்பூர கந்தன் என அழைக்கப்படுகின்றார்? இவ்வாலய முருகன் ஏன் கற்பூர கந்தன் என அழைக்கப்படுகின்றார்? பாபா நீட்டமா இருக்கும் பாருங்க. ஆட்டம். அடுத்து கதிர்காம தலத்தின் மீது குணம். கதிர்காம தலத்தின் மீது திருப்புகழ் பாடியவர் யார்? கதிர்காம தலத்தின் மீது திருப்புகழ் பாடியவர் யார்? அட. இவ்வாலயத்தை பற்றி பாடிய புலவர் யார்? கத்தக்கூடாது சொல்றேன்.
பாருங்க பிள்ளைய, வள்ளிப்புற ஆழ்வார் ஆலயம். இது விஷ்ணுக்குரியது. சரியா? பருத்தித்துறை பருத்தித்துறையில வள்ளிப்புறம்ங்கிற இடத்துல தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. ஆழ்வார்னு சொல்றவர் வந்து சிவ திருமாலை வழிபடுபவர்கள் தானே ஆழ்வார்கள். அப்ப என்ன விழுந்துருச்சா? சொல்லுங்க. சரியா? உம் அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னாப்ல எல்லா கோயில்களையும் மூலஸ்தானத்துல கடவுளுடைய விக்கிரகம் இருக்கும். ஆனா இங்க மட்டும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்கேயுமே இல்லாத இங்க ஒண்ணுதான் மூலஸ்தானத்துல ஸ்ரீ சக்கரம் தான் வைக்கப்பட்டிருக்கு பிள்ளைகள். பஞ்சலோகத்திலான ஸ்ரீ சக்கரம் சுதர்சன சக்கரம் தான் இதுல வைக்கப்பட்டிருக்கு. மத்தது இதுல மகா மண்டபத்துல எல்லாம் இறைவண்ட சிலைகள் பள்ளி கொள்ற காட்சி அந்த மாதிரி சிலைகள் அந்த ஆலயத்துல இருக்கு. அடுத்து இதை சொல்றாங்க, இந்த ஆலயம் தோற்றுவிச்சது வந்து அதாவது இளவள்ளி என்பவள் இந்தியாவுல பாரத நாட்டுல பிறந்தவளாகவும் அவள் புத்திர பாக்கியம் வேண்டி சிவனை நோக்கி வழிபட சிவன் ஈழத்துல பிறக்க சொல்லி அங்க போய் இறைவனுடைய திருமாலுடைய ஆட்கொள்வார் அப்படின்னு சொல்றாரு. எனவே இலங்கையில பருத்தித்துறையில வந்து அந்த இளவள்ளி என்பவள் பிறந்ததாகவும் அந்த நேரத்துல அந்த ஆலயத்தினுடைய கடல் பகுதியில அங்க வந்து தீர்த்தம் வந்து சமுத்திர கடல் தானே. அப்ப அங்க வந்து திருமால் மீனாக தோன்றி அந்த மீனவர்களுக்கு தொல்லை கொடுத்ததாகவும் இவங்க அந்த நேரத்துல அந்த கடல்ல படகுல ஏறி பார்க்க சென்ற போது அந்த மீன் வந்து இளவள்ளிங்கிறவளோட மடியில விழுந்ததாகவும் கொஞ்ச நேரத்துல அது ஸ்கைல அந்த சக்கரத்தை கொடுத்து சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. அப்ப அந்த சக்கரத்தை வச்சுதான் அந்த ஆலயத்துல வழிபட்டு தற்காலத்துல அந்த ஆலயம் பெரிய ராஜகோபுரங்களோட அமைக்கப்பட்ட ஒரு பிரமாண்டமான கோயிலாக இருக்கு. சரியா? அப்ப அது எவ்வாறு தோற்றம் பெற்றுச்சுங்கிற புராண கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா பிள்ளை? அடுத்து வந்து இங்க பாத்தீங்கன்னா நான் மிக பிரமாண்டமான கோயிலாகத்தான் இது அமைக்கப்பட்டிருக்கு. 4 திருவாசல்கள் அமைக்கப்பட்ட ஒரு ஆலயம். இதுல வந்து ஸ்ரீதேவி பூமாதேவி சமேதராக விஷ்ணு மகாமண்டபத்துல காட்சி கொடுக்கின்ற காட்சி இது இருக்கு. கருவறையில இருக்கிறது சக்கரம் தான், சுதர்சன சக்கரம். அடுத்து சொல்றாங்க இங்க 6 கால பூசைகள் நடைபெறுது, விசேட பூசைகள் இடம்பெறுகிறது. சரியா? அடுத்து வந்து புரட்டாதி மாதத்துல 17 நாட்கள் பூஜைகள் இடம்பெறும். அதுல இந்த 16ஆம் நாள் இடம்பெறுகின்ற சமுத்திர தீர்த்தம் கடலாடு தீர்த்தம் தான்
ஒண்ணும் ஆகாது, கொண்டு போய் வச்சுட்டு வாங்க. மிகவும் சிறப்பு வாய்ந்த உற்சவமாக இருக்கு. அப்ப எல்லா பக்தர்கள் வெச்ச கணக்குல பக்தர்கள் எப்ப இந்த சமுத்திர திருவிழா போயிட்டு தான் பிள்ளைகள் கலந்து கொள்வாங்க. அங்க இடம்பெறுகின்ற அந்த உற்சவம் தான் மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுகிறது. சரியா? இதோட ஆலயங்கள் முடியுது. சரியா பிள்ளைகள்? அடுத்து கொஞ்சம் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, உபநிடதத்தை கொஞ்சம் பார்த்துட்டு போங்க எக்ஸாமுக்கு. சரியா? உபநிடதத்தையும் சுந்தரர் தேவாரத்தையும் பாடமாக்கிட்டு போங்க. ஏற்கனவே நான் 2 தேவாரம் படிச்சிட்டோம். சம்பந்தருடையும் நாவுக்கரசருடையும். இந்த சுந்தரட தேவாரத்தையும் இந்த உபநிடதத்தையும் கொஞ்சம் பார்த்துட்டு எக்ஸாமுக்கு போங்க. சரியா? விளங்குச்சா பிள்ளைகள்? டீச்சர். சரி. இப்ப வினாக்களுக்கு விடை எழுதிட்டு அடுத்த கிளாஸ்ல ஜாயின் ஆகுங்க. இப்ப முடிப்போம் பிள்ளைகள். குட் நைட். டீச்சர். Good night, teacher. Thank you, teacher. Hi, teacher.